பாலா டி நகரில் இருக்கக்கூடிய பாஜகவின் தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் தான் நாம் இப்போது இருக்கிறோம். சற்று நேரத்திற்கு முன்பாக பாஜகவின் சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் கமலாலயத்திற்குள் வந்தார். குறிப்பாக ஏப்ரல் 11ஆம் தேதி பிற்பகல் 2 மணியிலிருந்து 4 மணிக்குள் பாஜகவின் மாநில தலைவராக போட்டியிடுவதற்கான வேட்புமனுவை சமர்ப்பிக்க வேண்டும் என தேர்தல் அதிகாரியான எஸ் சக்கரவர்த்தியிடமிருந்து ஒரு முக்கியமான அறிக்கை வெளியிட்டது. இந்நிலையில்தான் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தற்போது சென்னையில் இருக்கும் நிலையில பாஜகவினுடைய முக்கிய நிர்வாகிகள், அதாவது அடுத்த மாநில தலைவராக பொறுப்பேற்க விரும்புபவர்கள் தற்போது அவருடைய ஆதரவாளர்கள் அனைவரும் கமலாலயத்தில் குமிந்திருக்கிறார்கள். இந்த கமலாலயத்திற்கு தான் சற்று நேரத்திற்கு முன்பாக, சரியாக ஒரு 10 நிமிடத்திற்கு முன்னாக நயினார் நாகேந்திரன் பாஜக அலுவலகத்திற்குள் வந்து இந்த தமிழன்னை சிலையின் முன்பு அவர் வணங்கிவிட்டு நேரடியாக செகண்ட் புளோருக்கு சென்றிருக்கிறார். அவர் குறிப்பாக வேட்பு மனுவை தாக்கல் செய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக பாஜக மாநில தலைவருக்கான அந்த போட்டியில நயினார் நாகேந்திரனுடைய பெயர் முன்னணியில் இருக்கிறது. வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன், எல் முருகன் மற்றும் ஆனந்த் ஐயாசாமி போன்றோருடைய பெயர்களும் இருக்கின்றது. நாம் இப்போது பார்க்கலாம், இந்த பட்டியலை பார்க்கலாம். 1980ஆம் ஆண்டுல இருந்து தொடங்கி பாஜகவினுடைய மாநில தலைவருடைய பட்டியலை தான் ஒளிப்பதிவாளர் விஜய் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். 12வது தலைவராக அண்ணாமலை இருக்கும் நிலையில 2021 2023 அவருடைய பதவிக்காலம் முடிய உள்ள நிலையில ஏப்ரல் 13ஆம் தேதி அதற்கான தேர்வு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில அடுத்த 1 மணி நேரத்திற்குள் பாஜகவினுடைய மாநில தலைவராக போட்டியிட விரும்புபவர்கள் வேட்பு மனுவை கமலாலயத்தில் சமர்ப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில கமலாலயம் ஒரு பரபரப்பான ஒரு சூழல் நிலவுகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் தற்போது சென்னையில் முகாமிட்டு வரும் சட்டமன்ற தேர்தலுக்கான பாஜகவின் கூட்டணி கட்சி தலைவர்களோடு ஆலோசனை நடத்துவது மட்டுமல்லாது அடுத்த பாஜக தலைவர் யார் என்பது குறித்தான ஆலோசனையிலும் ஈடுபட்டு வரும் நிலையில நயினார் நாகேந்திரன் தற்போது கமலாலயத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அடுத்த பாஜக மாநில தலைவராக விரும்புவதற்கான வேட்புமனுவை அவர் தாக்கல் செய்வார் என்றே பாஜகவினுடைய தரப்பினர் நம்மிடம் தெரிவிக்கிறார்கள். பாலா.